வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். சுசுக்கி அக்சஸ் ஓல்டு மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம், என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீட் இருக்கு இல்லைங்களா, சீட்டோட லாக் ஆகிற கம்பி வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்தது. சீட்டு மாற்றினோன்னா 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் வருது. சீட் பிளேட் வந்து தனியாக கிடைக்காது, சீட் அசம்பிளியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் வேலை பார்க்கலான்னு சொல்லி நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, சரி வீடியோவாக போட்டோம்னா இதே போல் வேறு யாருக்காவது இந்த கம்பி உடஞ்சிருந்தா அவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணேன். சீட்டு வந்து அந்த கம்பி உடஞ்சிடுச்சு. கேட்ச் லாக் வந்து நல்லாயிருக்கு. கம்பி உடஞ்சிட்டதுனால சீட்டு வந்து லாக் ஆகலை. சீட்டும் வந்து கொஞ்சம் கவர்லாம் போய் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சீட் லாக்குக்கு ஒரு பிளேட் வச்சு அதை கம்பியை ஒரிஜினாலிட்டியாக இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு அதன் பிறகு சீட்டு கவர் மாட்டலான்னு வச்சுருக்கோம். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், சீட்டு கழட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தகடு கடைக்கு போனோம், தகடு வாங்கலான்ட்டு. தேவையான அளவுக்கு ஒரு 18 kg தகடு பக்காவாக எடுக்கலான்னு யோசித்தோம். நல்லா பெரிய பெரிய தகடாக இருந்தது. நமக்கு தேவையான தகடு ஒரு சின்ன தகடாக கேட்டோம். அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த தகடை எடுத்து நாம் மார்க் பண்ணோம், பக்காவாக மார்க்கிங் பண்ணோம். தொடர்ந்து பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு அட்டை எடுத்து எப்படி செய்யணும், எப்படி செய்ய போகிறோம், என்ன மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த அட்டையில் பக்காவாக வரைஞ்சிட்டோம், ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி டிசைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி டிசைனில் தான் அதை செய்ய போகிறோம், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத பக்காவாக டிசைன் பண்ணி வரைஞ்சி அதில் அங்கங்கே ஹோல்ஸ்லாம் போட்டு கரெக்டாக எங்கெங்கே வரும்ன்றதை மார்க் பண்ணிட்டோம். அதன் பிறகு அதே போல் தகடில் பக்காவாக கட் பண்ணி டிசைன் பண்ணிட்டோம். இது வந்து சின்ன தகடு, இது வந்து சீட்டோட வெளிப்பக்கத்தில் வரும். பெரிய தகடோட சீட்டோட ஃபோம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உள் பக்கத்தில் வரும். இதில் ஒரு 6 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதில் 2 ஹோல்ஸில் வந்து 8M நெட்டு வச்சு பற்ற வச்சுருக்கோம், பித்தளை வெல்டு பண்ணியிருக்கோம். இதில் அதே மாதிரி ஒரு 6 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். 2 பெரிய ஹோல்ஸ் 12mm ஹோல்ஸு, மீதி வந்து ஒரு 8mm ஹோல்ஸு. அதில் 4 நெட்டு 8M நெட்டு வச்சு பற்ற வச்சுருக்கோம். இன்னும் அந்த கிளாம்ப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஓல்டு ஆக்டிவா இருக்குல்ல, அதனோட சீட் கிளாம்ப்பு. அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கிளாம்ப் தனியாக ஸ்க்ரூ ஃபிட்டிங்கில் தான் வரும். அதுக்கப்புறம் 110 வரும்போது தான் பார்த்தீங்கன்னா மோல்டிங்காக மாறிடுச்சு. இப்போ இந்த ஆக்சஸில் கூட பார்த்தீங்கன்னா மோல்டிங் மாடல் தான். அதனால தான் மோல்டிங் மாடலில் யாராவது பிடிச்சி இழுத்தாலோ, ஏதாவது வண்டியை எங்கேயாவது நிற்க வச்சுட்டு யாராவது தூக்கி வைப்பாங்க தெரியுங்களா, ஏதாவது சிக்னலில் இந்த இதில் எங்கேயாவது நிறுத்தினோம்னா, ஒரு வண்டி நெரிசலான இடத்துல நிறுத்தினோம்னா தூக்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தூக்கி வைக்கும்போது அது உடஞ்சிடுது. ஸோ அந்த மாதிரி வண்டியோட வெயிட்டை சேர்த்து சீட்டோடு தூக்கினா என்ன உடஞ்சிரும் இல்லைங்களா, மோல்டிங்கு சும்மா லைட் வெயிட்டாக தான் இருக்கும், அது உடஞ்சிரும். அந்த மாதிரி டைப்பை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளாம்ப் டைப், பழைய ஓல்டு ஆக்டிவா மாதிரி கிளாம்ப் டைப்பாக போடுறோம். இது எப்போ வேணாலும் ஸ்க்ரூவை கட்டி மாற்றிக்கலாம், அந்த மாதிரி சிஸ்டமாக போடுறோம். ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி 2 பக்கம் 18 kg தகடு வச்சு பக்காவாக பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கணும், ரொம்ப நாள் லைஃப் வரணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அந்த கிளாம்பை அழகாக உள் பக்கமாக வெளிப்பக்கமாக வச்சு ஸ்க்ரூ போட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வண்டியில் வந்து மாட்டி சீட் எப்படி லாக் ஆகுது, ரிலீஸ் ஆகுது, எப்படி கேட்ச் பண்ணுது, அந்த கேட்ச் லாக் வந்து இந்த கம்பியை கரெக்டாக கேட்ச் பண்ணுதா, ப்ளே இல்லாமல் இருக்கா, ஸோ அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ண போகிறோம். இப்போ சீட் பிளேட்டை வந்து மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சீட்டை ஒரு 5-6 தடவை போட்டு பார்க்குறோம். ஏன்னா சீட்டு கவர் போட்டோம்னா திரும்ப நம்ம பிரிக்கணும்னா அந்த உள்ளே இருக்க தகடு எடுக்கணும்னா கவரை பிரித்தா தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாததுனால பக்காவாக பண்ணும்போது பக்காவாக டிசைன் பண்ணி ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வெறும் கிளாம்ப் வரைக்கும் மாற்றினா போதும். டேமேஜ் ஆனால் கிளாம்ப் தான் டேமேஜ் ஆகும், கிளாம்ப் வரைக்கும் மாற்றிக்கலாம். இந்த தகடு தான் எதுவும் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பக்காவாக இருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கிறோம். அருமையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக செம்ம லைஃப் வர மாதிரி பண்ணிட்டோம், பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து சீட்டு கவர் போடலாம், ஃபோம்லாம் ஹைட் பண்ணி சீட்டு கவர் போடலான்ற ஐடியாவுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இன்னும் வீடியோ முடியல, வீடியோ இன்னும் இருக்குது, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, சூப்பராக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சீட்டு கவர் போடுவதற்காக சீட்டு கவர் போடுறதுக்கு கொண்டு வந்துட்டோம். சீட்டு கவர் வேலை நடந்துகிட்ருக்கு. சீட்டில் வந்து ஃபோம்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த டேமேஜ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சரி செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஹைட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எக்ஸ்ட்ரா ஃபோமை ஹைட் பண்ணி சீட்டை சூப்பராக பிரமாதமாக அருமையாக போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் எனக்கு 25 வருஷமாக அவர்கிட்ட நான்
எனக்கும் அவருக்குமான நட்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் தொடர்ந்து நிறைய சீட்டு எனக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. சீட்டு சம்மந்தமான வீடியோ இதுதான் நான் முதல் முறையாக போடுறேன்னு நினைக்கிறேன். அதுவும் சீட் லாக் ப்ராப்ளம். ஸோ அந்த பிரச்சனையும் இப்போ தான் போடுறேன்னு நினைக்கிறேன். திடீர்னு தோணுச்சு, இல்லைனா வேலையை முடிச்சு நான் வண்டிக்கு டெலிவரியே கொடுத்துட்ருப்பேன். சரி, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, சரி இதை வீடியோவை போட்டோம்னா நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உருவாச்சு. எனக்கு நிச்சயமாக தெரியும், இது நிறைய நண்பர்களுக்கு நிச்சயமாக இது பயனளிக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சீட்டு ஃபோம் நல்ல அருமையான ஃபோம், நல்லா அழகாக வச்சு சூப்பராக அருமையாக பண்ணித்தர்றாரு. நல்லா இருக்குது. கவர்லாம் நல்ல குவாலிட்டி கவராக போட சொல்லியிருக்காரு. நல்ல கவராக போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல தரமான குவாலிட்டி கவர் போட்டு நல்ல ஒரு பெல்ட்டு, சென்டரில் ஒரு பெல்ட் போட்டு பக்காவாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஸ்டிச்சிங்லாம் நல்லா அருமையாக இருக்குது. வேலை நல்லா சூப்பராக இருக்குது. இவர்கிட்ட வேலை நல்லா தரமாக செய்யக்கூடிய ஒரு நபர் இவர். நல்ல வேலைக்காரு, அருமையாக செய்வார். 25 வருஷ பழக்கம் இருக்குது எனக்கு ஏகப்பட்ட சீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கு சொல்லவே முடியாது. நிறைய போட்டு கொடுத்துருக்காரு. எவ்வளோ சீட்டுன்னு எண்ணிக்கையே எனக்கு தெரியல. ஏகப்பட்ட சீட்டு. புல்லட்டுக்கு நிறைய போட்டு கொடுத்துருக்காரு, ஜாவாவுக்கு போட்டு கொடுத்துருக்காரு, பழைய வண்டிகளுக்கு நிறைய வண்டிக்கு போட்டு கொடுத்துருக்காரு. லேம்பர்ட்டா அவங்க குருநாதர்கிட்ட இவர் இருக்கும்போது நிறைய லேம்பர்ட்டா, லேம்பி, வெஸ்பா, சேத்தக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பழைய வண்டிகளுக்கு நான் சீட்டு கவர் போட்டிருக்கேன். இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சீட் கேட்ச் லாக்கில் கிரீஸ் வைக்கிறோம். இது போன்ற மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. உங்கள் வண்டியிலும் இது போல் ப்ராப்ளம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.